ஹாய் கைஸ் எல்லாரும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு டீச் யுவர் லெசன் அப்படி மாதிரி ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்த ஒரு வெப் சீரிஸை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம திறக்கவே முடியலங்க. இன்ஸ்டாகிராம்ல உள்ள போனாலே வந்துட்டு ஜேடி மாதிரி ஒரு கேரக்டர் நெட்ஃபிளிக்ஸ்ல வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கான், பயங்கரமா இருக்கா, பக்காவா இருக்கா, சூப்பரா இருக்கா அப்படி மாதிரி இருந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருந்த ஒரு வெப் சீரிஸை பத்தி நிறைய வீடியோஸ் வந்துருந்துச்சு ரீலா. ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே சூப்பரா இருக்கு, நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். கிட்டத்தட்ட 10 எபிசோட், 10 மணி நேரம். ஒவ்வொரு எபிசோடுமே வந்துட்டு ஒவ்வொரு மணி நேரம். நான் 2 நாளா பார்த்துக்கிட்டு தான் முடிச்சேன். ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து எப்படி இருக்கு, என்ன இருக்கு, ஏது இருக்கு, என்ன இல்லை, ஏது இல்லை அப்படின்னு மாதிரி ஃபுல்லாக டீட்டெயில் பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள. வெப்சீரிஸ்ல வந்து நடிச்ச கேரக்டர்ஸ் இமியோல், ஜி ஹின்ஜோ, ஹாயன், போ, லீ சாங் மின் அப்படி மாதிரி இருந்துட்டு இந்த வெப்சீரிஸ்ல இவ்வளோ கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க தான் வந்துட்டு ஒரு மெயின் லீட் ரோல் பண்ற தீஸ் ஆர் கேரக்டர்ஸ். என்ன கொரியாவோட எஜுகேஷனல் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் பியூரோ இன்ஸ்பெக்டர். முக்கியமா கிம் யோ ஜோல் வந்துட்டு உண்மையில சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அண்டு லீ சாங் மின் வந்துட்டு எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு கல்வித்துறை அமைச்சர் மாதிரி. அண்ட் போ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு இந்த வெப்சீரிஸ்ல ஒரு ஒரு சைலண்டான அப்படி நார்மலான கேரக்டர். பட் ஆனால் அவர் பண்ற வேலைலாம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும், டாப் நாச்னு சொல்லலாம். அண்ட் வந்துட்டு ஹாயங் வந்து கேட்டீங்க அப்படின்னா ஒரு அந்த கிமியோ ஜோல் அவங்க இருக்கு, அவனோட ஒய்ஃப். ஸோ அவங்களால தான் இந்த ஒரு அமைப்பையே உருவாக்குற சுச்சுவேஷன் வந்துட்டு வந்துடும். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் போக போக சொல்றேன். இந்த வெப்சீரிஸ்ல எல்லாருமே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கேரக்டர்ஸ். அதுக்கு நீங்க இந்த வெப்சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கிளாரிஃபை ஆகும். கொரியாவோட இஆர்பிபி தான். ஸோ இப்போ அந்த கதை என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இந்த கதையில வந்துட்டு கிமியோ ஜோல் இருக்காங்கல்ல. ஸோ கிமியோ ஜோல் வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்களை காப்பாத்த வேணும் சொன்னல. 10 மணி நேரம் 10 எபிசோட் பாப்பீங்களா? நான் பார்ப்பேன். அப்படி இந்த வெப்சீரிஸ்ல வந்துட்டு ஒரு ஸ்கூல்ல திடீர்னு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு டீச்சரையே கத்திரிக்கோலை வச்சு குத்தி கொன்னுறான். கொன்னதுக்கு அப்புறம் நடக்கிற விபரீதங்கள் அண்டு ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு மதிப்பு இல்லாம போனது, ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து டீச்சர்ஸ் பயப்படுறது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய கேவலமான விஷயங்கள் பண்றது. எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ட்ரக் டீலிங் அந்த மாதிரி பண்றது, ஒருத்தனை வந்துட்டு எவ்வளோ புள்ளி பண்ணி அவனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு மன ரீதியா பாதிக்கப்படுத்த வைக்கிறது, ஒருத்தனை வந்துட்டு இந்த சூதாட்டம் மூலமா வந்துட்டு இவன் தப்பிக்கணும் ஆனா அவனும் தப்பிக்கணும், இவன் தப்பிக்கணும் ஆனா அவன் தப்பிக்க கூடாது. இப்படி மாதிரி 2 டிஃபரன்ஸ் கேரக்டர். தப்பிக்கணும் தப்பிக்க கூடாது அப்படி மாதிரி வந்துட்டு இருக்கும். ஏன்னா இவனுக்கு தேவைப்படுற வரைக்கும் அவன் தப்பிக்கணும், இவனுக்கு தேவையில்லைன்னு இருக்கும்போது அவன் தப்பிக்க கூடாது, அவனை வந்து எப்படியாவது போட்டு தொலைக்கணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ். இன்னொருத்தன் வந்துட்டு எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இதுல வந்துட்டு நான் ட்ரக் டீல் பண்ணணும், ஸோ அதுக்கு என்ன வேணா பண்ணுவேன், நான் அப்படிப்பட்டு எல்லாரையும் கொல்ல கூட ட்ரை பண்ணுவேன், கொலை கூட பண்ணுவேன் அப்படிங்கிற கேரக்டரிசம்ஸ். அண்ட் பேரண்ட்ஸ், இது 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா வந்துட்டு நான் மெடிக்கல் சீட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஒரு டைம் டேபிள் படி ஒரு ரோபோட் மாதிரி இப்படி 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 எனக்குன்னு சொந்தமா எதுவுமே இருக்கக்கூடாது, நான் இப்படிதான் இருக்கணும் அப்படி மாதிரி இருந்துட்டு என்ன வந்து ஒரு 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 ஆக்கு இதுல வந்து அப்படியே உள்ள அடக்கி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு இதை கொடுத்தா நான் நல்லா படிப்பேன். நான் ரியாலிஸ்டிக் கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி. பட் ஆனால் எனக்கு கிளியரா தெரியல. ஸோ நல்லா படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரக் எல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு நான் சின்ன வயசுல ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி கிளியரா தெரியல. நான் பெருசா அதை பத்தி பேசுறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிச்சு என்கிட்ட பக்காவான ஓகே ப்ரூஃப் இருக்குது, இதுதான் மேட்ரு அப்படின்னு தெரிஞ்சுதான் அதை பத்தி சொல்லியிருப்பேன். எனக்கு ஒருத்தர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னா வந்துட்டு இதை எடுத்துட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க, அப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஏதுன்னு தெரியாது, என்ன சப்ளிமெண்ட்ஸ் இல்லை வந்துட்டு லைக் வேற விதமான விஷயமும் தெரியாது. இந்த வெப்சீரிஸ்ல வந்துட்டு அதான் காமிச்சிருக்காங்க. சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரக் அதை எடுக்காம இருக்க முடியாது, எடுத்துட்டா
அடிக்டாக இருக்க முடியாது. அடிக்ட் ஆகாம இருந்தாலுமே வந்துட்டு சாகாம இருக்க முடியாது. நீ தொட்டுட்டேன்னா இந்த டைம்ல போய் செத்துட்ட, அதை இந்த டைம்ல விட்ட அப்படின்னா தப்பிப்ப அப்படிதான் நினைப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சின்ன சின்ன எலிமெண்டரி ஸ்கூல், ஸோ அந்த சின்ன சின்ன பிரைவேட் அந்த சின்ன ஸ்கூல் இருக்குல்ல, அந்த குட்டி குட்டி குழந்தைங்களோட அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு பண்ற அந்த ஒரு விஷயம், அதுவுமே வந்து ரொம்ப சூப்பரா காமிச்சிருந்தாங்க. அதுலயே வந்துட்டு எனக்கு 2-3 எபிசோட் வந்துட்டு அவங்க அந்த பாதிக்கப்படுறவங்களை தவிர்த்து அதுக்கு பாதிப்பு உள்ளாக்குறவங்க வந்துட்டு பண்ற சில விஷயங்கள் வந்துட்டு பார்க்கறதுக்கே செம்ம காண்டா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கே போய் அடிச்சிடலாம் அந்த மாதிரி வந்துட்டு அந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது இருந்துச்சு. டிவியில இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வரும். ஒவ்வொரு நாளும் இதை நீங்களும் தானே பாக்குறீங்க. எனக்கு அந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு எபிசோட்லயுமே வந்துட்டு நம்ம ரியாலிஸ்டிக்ல ஃபீல் பண்றதும் நம்ம இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத விஷயத்தையும் வந்துட்டு ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்து காமிச்சிருக்காங்க. உங்க பக்கம் தான் கட்டாய கல்வியோட புனிதத்தன்மைக்கு யாரும் குறுக்க பண்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இரு. பசங்களை அடிச்சுக்கிறது, பசங்களை கேவலப்படுத்துறது, பசங்களை தற்கொலை பண்ண வைக்கிறது, சோசியல் மீடியா வந்து தப்பான ஒரு வெப்பனா யூஸ் பண்றது, திருந்திட்டேன்னு சொல்லி திரும்ப வந்து எல்லாரையும் போட்டு தாக்குறது, ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறது, டீச்சர்ஸை கொலை பண்றது, அண்ட் ட்ரக் டீலிங் பண்றது, அண்ட் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணல, நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல கேம்ல சூதாட்டத்துக்கு அடிமையாகி அந்த காசையெல்லாம் வேஸ்ட் பண்றது. ஸோ அப்படி ஏகப்பட்ட விஷயத்துல வந்துட்டு இந்த வெப்சீரிஸ் வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. கொரியாவோட ERPB தான். அண்ட் அதுக்கப்புறம் இதுல ஒரு மெஜஸ்டிக் விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எபிசோட்லயுமே வந்துட்டு ஸ்கூல் பிரச்சனை சால்வ், ஸ்கூல் பிரச்சனை சால்வ் பண்ற சொல்யூஷன், ஸ்கூல் பிரச்சனை சால்வ் பண்ற சொல்யூஷன், இதான காமிக்கிறாங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் இருக்க போது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர் கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட் ஓகேவா. இப்போ ஒரு சின்ன குட்டி குழந்தைங்க வந்துட்டு இந்த பால்வாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த குட்டி குழந்தைங்களை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்காக ஒருத்தங்க வந்துட்டு தன்னோட குழந்தைய விட்டுட்டு என் குழந்தைகளை கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா என்ன பண்றான், அவன் திட்டாதீங்க, அவன் இது பண்ணாதீங்க, அவனுக்கு பிடிக்கணும் அவனை விட்டுருங்க, அவன் வந்து எனக்கு வருத்தப்படுறான், அவன் எனக்கு வந்துட்டு இப்படி மேக்ஸ் போட தெரில அப்படின்னு வந்துட்டு அவனுக்கு வருத்தப்படுறான், அவன் வந்துட்டு அந்த மேக்ஸ் போட தெரில அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு நல்லா சொல்லிக் கொடுக்கணும், அதட்டாதீங்க, கத்தாதீங்க, கூப்பிடாதீங்க, மெதுவா சத்தம் இல்லாம அப்படி மாதிரி இருந்துட்டு அந்த கால் பண்ணி 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 டார்ச்சர் இருக்குல்ல, அந்த டார்ச்சரை வந்துட்டு இவர் நம்ம கிமியோல் இருக்காருல்ல, ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா உள்ள போய் கொஞ்சம் அப்படி என்ன அதை வந்து அனலைஸ் பண்ணிட்டு அந்த பேரண்ட்ஸுக்கு இதே மாதிரி டார்ச்சர் கொடுக்குறாங்க. உங்க பையன் தூங்கிட்டு இருக்கான், இப்ப நான் எப்படி எழுப்புறது, சும்மா உலுக்கி எழுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் ஐயோ உனக்குனா வந்துட்டு ரைட் ஆஃபீஸ் கேஸ்ல வந்து பிடிச்சிட்டு போவாங்களே, அப்புறம் வேற என்ன பண்றது அப்படி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க. அது ஒரு விதம் அவங்களுக்கு புரிய வைக்கணும் ஓகேவா. அந்த புரிய வைக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மெடிக்கல் சீட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்னென்ன வழியில வந்து டைம் டேபிள் படி இவ்வளோ சாப்பிடணும், தூக்கம் வந்துடும், இவ்வளோ சாப்பிடணும், எங்கேயும் பார்க்கக்கூடாது, இதை படிக்கணும், இப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, மெடிசன் எடுக்க வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களை வந்து படிக்க வைப்பாங்க. எனக்காக நான் அவனுக்காக நான் என்னையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க யாரையும் இழந்து வேணாம், நீங்க இப்ப படிச்சு இந்த மார்க் எனக்கு எடுத்துதாங்க, நான் அவனை பார்க்க விட்டுறேன், அவனை உங்களை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு நம்மளுடைய கிமியோல். இவங்க வந்துட்டு படிப்பாங்க அவங்கள வந்துட்டு அந்த இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு டார்ச்சர் கொடுக்குறோம் இல்லை ஒரு விஷயத்துல வந்துட்டு அவங்கள வந்துட்டு மேனிபுலேட் பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அதை இவங்களுக்கே திருப்பி செய்யும் போது அது இவங்களுக்கு ஆப்பா அமையும். அதை வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ லைக் வந்துட்டு இப்போ ஒருத்தவங்க பசிக்குது, நான் அவனுக்கு வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா கொடுக்க மாட்டேன். இப்போ அதே மாதிரி எனக்கு பசிக்குது, ஆனா அவன் எனக்கு வாங்கி தர நினைக்கிறான், ஆனா வாங்கி தர மாட்டான். அப்பதான் எனக்கு புரியும் எனக்கு எப்படி பசிச்சதோ அப்படிதானா அவனுக்கு ஒரு நாள் பசிச்சிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை தான் இங்க இவர் எக்ஸாம்பிளா காமிக்கிறாரு. இவங்க பண்ற தப்புக்கு இவங்களுக்கு அதே மாதிரி தண்டனை கொடுக்குறாரு, அதே மாதிரி விஷயத்த பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அடிதடி பிரச்சனை, கேங் வார், இந்த கேங்ல சேரணும், அந்த கேங்ல சேரணும், அப்படி சேரணும், படிக்கக்கூடாது, படிச்சா ஒண்ணும் வராது, என்ன பண்ண போறோம், அதெல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு இப்படி இருந்தாதான் கெத்து, அப்படி இருந்தாதான் கெத்து, அங்க இருந்தாதான் கெத்து, இதுல இருந்தாதான் சொத்து அப்படி மாதிரி இருந்துட்டு நிறைய விஷயத்த வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து இந்த 14 இயர்ஸ் கீழே இருக்கிற பசங்க, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் மெஜாரிட்டி
எப்படி அப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நமக்கு வந்து கேஸும் கிடையாது, சிறுவர்களுக்கு பள்ளியும் கிடையாது, நம்ம என்னென்ன தப்பு பண்ணலாம் அப்படி மாதிரி இருந்துட்டு சில தப்பு பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு கொரியாவில் இருக்கிற ஒரு போலீஸ் சிறைச்சாலை கூட்டு போயிட்டு அங்கே கூட்டு போயிட்டு அவங்க வந்துட்டு பெரியவங்களுக்கு கொடுக்குற தண்டனை வந்துட்டு அப்படி கொடுப்பாங்க. அது வந்துட்டு இன்னும் பயங்கரமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். உண்மையிலேயே இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஸ்கூல்ல இப்பவும் திருந்தாமல் இருக்கிற பசங்க திருந்துவாங்க அப்படிங்கிறத நான் வந்துட்டு நம்புறேன். கண்டிப்பா அப்படி இருக்காங்களா தெரியல. அண்ட் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அடங்காத ஒரு ஸ்கூல் அதான் இருந்துச்சு, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். என்ன ஸ்கூல் சொல்ல மாட்டேன், ஸோ அடங்காத ஸ்கூலாக இருந்துச்சு. அப்போ ஒருத்தர் என்ட்ரி கொடுத்தாருங்க. என்ட்ரி கொடுத்து எல்லாத்தையும் அப்படியே சுற்றி அனலைஸ் பண்ணாரு. டக்கிங் பண்ணல, பட்டன் போடல, மாலை போட்டிருக்கான், விரல்ல மோதிரம் போட்டிருக்கான், காப்பு போட்டிருக்கான், கயிறு போட்டிருக்கான், காதுல கடுக்கன் போட்டிருக்கலாம், மடியை எப்படி வச்சுருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் திருத்தினாரு. கடைசியில் இப்போ மறுபடியும் அந்த ஸ்கூல் அதே மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது. பிகாஸ் அந்த சார் போயிட்டார். ஸோ போயிட்டார், நான் வேற ஸ்கூல் போயிட்டான்னு நினைக்கிறேன். அதான் அதுக்கேற்ற ஸ்டில் ப்ராசஸ் அதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா வந்து அதுக்கேற்ற ஆட்கள் அதுக்கேற்ற அங்கே வரணும். இங்கே இப்போ இதில் வந்துட்டு இது உருவாக காரணமாக இருந்த ஒரு பையன், அதான் கிம்யோல் அவருடைய ஒய்ஃபை வந்துட்டு அவங்கள வந்துட்டு கொண்டுட்டான். ஸோ அவங்கள வந்துட்டு கொண்டதுனால வந்து இவங்களுக்கு என்ன அப்படின்னா இதை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவங்களும் வந்துட்டு லீ சங் மின்னும் வந்துட்டு இதை வந்துட்டு உருவாக்குறதுக்காக நிறைய விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை வந்துட்டு வேற மாதிரி கொண்டு போய் இப்போ அது வந்துட்டு வேற மாதிரி இருக்குது, அந்த வெப்சீரிஸ் வந்து வேற மாதிரி இருக்குது. ஸோ வெப்சீரிஸ் அவங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அடங்காமல் இருக்கிற ஸ்கூல் பசங்க பொண்ணுங்க அவங்கள எப்படி அடக்கிறது, அதுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ லீ சங் முன் அப்படி மாதிரி வந்துட்டோம், போ அப்படிங்கிறவரும், சாயம் அப்படிங்கிறவரும், அண்ட் வந்துட்டு அப்படிங்கிறவங்களும் ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப் சீரிஸ் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னல். நான் ஒருத்தங்களுக்காக இருந்தேன், அவங்க போயிட்டாங்க, அவ்வளோதான். அந்த ஒருத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு முடிஞ்சு போச்சு, அவங்க தான் என் வாழ்க்கை அப்படி மாதிரி எடுத்துட்டு காமிச்ச விஷயமும் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. நானே வந்துட்டு அழுது அந்த வெப் சீரிஸ் ஒரு டைம் பார்த்துட்டு. ஸோ கிட்டத்தட்ட 10 எபிசோட் 10 மணி நேரம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க, நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் சீசன் 2 வரும்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுறேன். ஸோ வெப் சீரிஸை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஐ வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ்.